ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? ஏன்னா தொடர்ச்சியா எப்படி இருக்கணும்னு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, அந்த கப்பலை பார்த்து நாங்க 2 பேரும் கத்துக்கிறோம். இல்ல இது வரைக்கும் supportive-ஆவே ஒரு நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயங்கள் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கும் தெரியாது. Okay. சண்டையெல்லாம் டெய்லி சண்டை தான் நடக்கும். ஆனா அது அப்படி காலப்போக்கில் அப்படியே போயிட்டே இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணினா சம்டைம்ஸ் நான் சைலண்டா இருப்பேன், சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க சைலண்டா இருப்பாங்க. ஓகே. நான் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஒன்று. சம்டைம்ஸ் என்ன ஆகிடும், அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று, நான் சைலண்டாக பார்த்து என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா பெர்ஃபெக்ட் கப்பல் யாருன்னு நீங்கள் காட்டுங்க, நான் போய் ஒரு ஓரமாக நின்று அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, வெளியில் போனால் எப்படி இருக்கிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நானும் என்ன கற்றுக்குறேன். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுவோம்ல, நீங்கள் அப்படி பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் என்னென்ன? பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன நிறைய முயற்சிலாம் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அதாவது எல்லா ஆம்பளைங்களும் செய்கிற தப்பு நானும் செஞ்சுருக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, பார்ட்டி பண்ணுறது, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் திட்டு வாங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அவங்க அழுவாங்க, இப்போ மூட் அவுட் ஆவாங்க, ஏன் இப்படி பண்ணுற, இந்த லேட் நைட் வந்தாலே என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனால் என்ன பண்ணுவோமோ அதெல்லாமே பண்ணுறோம்ல. ஸோ நம்ம லேட் நைட் வரும்போது ஏன் இப்படி பண்ணுற நிறைய எழுதிருக்காங்க, புலம்பி இருக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவங்க புலம்பும் போதும் அழும்போதும் இல்லை நம்ம வந்து தலை சொல்கிற மாதிரி தான், அப்பா இதுக்கு மேலே இந்த தப்பை நம்ம செய்யவே கூடாதுப்பா அப்படின்னு யோசிச்சு அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் ஒரு 4-5 நாள். 6ஆவது நாள் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கும்.